நண்பர்களே வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் இன்னொரு விதமாகவும் வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4 பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மிளகா நீங்கள் புதுசால் போட்டுக்கிட்டாலும் போதும், இந்த மாதிரி கீரி போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு அதிக உரப்பு சேராமல் எடுத்து போட்டுருவாங்க. இது உரப்பு கம்மி, அதனால் நான் 4 மிளகா போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நிலக்கடலை. வாங்க பண்ணலாம். இப்போ நம்ம கீரையை எண்ணெய் ஊற்றி நம்ம வைக்க போகிறது இல்லைங்க. இது பழைய காலத்து முறையில் இப்படி தான் பண்ணுவாங்க. கீரையை நல்லா அலசி தண்ணியை லைட்டாக வடிய வச்சு இப்படி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய், கல்லுப்பு தாங்க நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வீட்டில் அரைச்ச பொடியே எப்படி இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குறது நம்ம கெமிக்கல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே அரைச்சிக்கிறது நல்லது. தேவையான அளவு கொஞ்சமாக போடுங்க. கீரை வெந்ததுக்கப்புறம் தான் அதோட அளவு தெரியும். அதனால் சும்மா வேகிறதுக்கு லைட்டாக மட்டும் ஊற்றிடும். அப்புறம் உப்பு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கீரை போது லைட்டாக கிண்டி விடலாம். இப்படி ஆஃபில் வேகும் போது என்ன பண்ணால் நம்ம ஜீரகம் போடலாங்க. நீங்கள் ஜீரகத்தை கையில் நசுக்கி போடுங்க. எனக்கு ஒரு கையில் கேமரா இருக்கனால போட மாட்டேன். 1.5 ஸ்பூன். முருங்கைக்கீரையோட நன்மைகள் பார்க்கலாமாங்க. முருங்கைக்கீரை ஊட்டச்சத்து பெட்டகங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்து உள்ளது. ரத்தத்துக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கும் இந்த முருங்கைக்கீரை. இதில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்தத்தை சுத்திகரிக்குதுங்க. அந்த தண்ணியில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு உப்போட அளவு தெரியுங்க. உப்பு தண்ணி கம்மியாக தான் இருக்குது உப்பு, அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரையில் சரும ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போமாங்க. கீரையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் முகப்பரு மற்றும் தோல் தொற்றுகளை குணப்படுத்த உதவுகின்றன. போட்டு வேக வச்சுக்கலாம். கீரை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு வலுவலும் இல்லாமல் லைட்டாக உடச்சி எடுத்துகிட்டு வரப்போம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு. இப்போ கீரை எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ அப்படி எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். முருங்கைக்கீரை ரொம்ப அதிகமாக வேக விடக்கூடாதுங்க. முருங்கைக்கீரை அதிகமாக வெந்துச்சுன்னா இதோட மருத்துவ பண்பு குறையும். சொல்லுவாங்க பழமொழி, முருங்கை அதிகமாக வேகக்கூடாது, அகத்திக்கீரை வேகாமல் இருந்தால் கெடுன்னு சொல்லுவாங்க, உடல் கெடுங்குவாங்க. இப்போ நல்லா கீரை வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி கீரையை அவிச்சு வேக வைக்கும்போது கலர் மாறாமல் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. கீரையில் இன்னும் சில மருத்துவ குறிப்புகள் இருக்குங்க. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கர்ப்பப்பை வலுப்படுத்தி தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்துங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம்.
முருங்கைக்கீரையில் இதய ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போமாங்க. இது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவுதுங்க. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கு பாருங்க. கீரையில் அயன் சத்து இருக்குல்லங்க, அதனால் அயனோடு எப்பயுமே நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும். நிலக்கடலை ப்ரோட்டீன். நீங்கள் நிலக்கடலை அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி, பாசிப்பருப்பு போடலாம், இப்படி முட்டை போடலாம். இப்படி ஏதாவது ஒரு பருப்பு எடுத்துக்கோங்க. அயனோட ப்ரோட்டீன் சேரும்போது முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.